எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சீஷாவின் பேக் டு ஸ்கூல் நிகழ்ச்சியின் மூலமா பல்வேறு நிகழ்வுகளை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். டாக்டர் பால் தினகரன் அவர்களால் தொடங்கப்பட்ட நம்ம சீஷா தொண்டு நிறுவனம் கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மக்களுக்கு பல நற்காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம சீஷா தொண்டு நிறுவனம் பள்ளி செல்லக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் அடங்கிய பள்ளி பைகளை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சீஷா டியூஷன் சென்டர் மூலமா படித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமா அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்குகின்றனர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஏழை எளிய பெண்கள் வசதி வாய்ப்பு இல்லாததுனால படிக்க முடியாமலும் சுய தொழில் தொடங்க முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சீஷா தொண்டு நிறுவனம் தேடி சென்று அவங்களுக்கு இலவசமாக தையல் கலை, ஆரி ஒர்க், அழகு கலை இது போன்ற பயிற்சிகளை வழங்குறாங்க. அவங்களுக்கு சொந்த தொழில் தொடங்க விதைப்பண உதவி அளித்தும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வாங்க கண்டுகளிக்கலாம். நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அன்பின் அப்போஸ்தலர் தினகரன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினரை சகோதரர் சாம் பால் தினகரன் மற்றும் டாக்டர் ஷில்பா மேடம் அவர்களை வருக வருக என்று பலத்த கரகோஷத்துடன் வரவேற்கலாம். முதலாவதாக நாம் விருந்தினரை வரவேற்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த அருமையான மாலை பொழுதில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் ஷில்பா சாமுவேல் தினகரன் மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சாமுவேல் தினகரன் அவர்களையும் வரவேற்க எங்களுடைய சீஷாவின் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் திரு பிலிப் கமலநாதன் அவர்களை மேடை கிடைக்கிறேன். Good evening everyone. It's truly a pleasure to welcome you all to this wonderful SEESHA School Kids Distribution Launch Event 2025. At SEESHA, we strongly believe in the power of education for many in the vulnerable communities. Education is the best legitimate path to liberty and a bright future in remote parts of India where quality education is still a dream. 50 new learning centers and several skill training centers across the nation where thousands of children will be benefited. These centers will offer quality education, vital schooling incentives, scholarship and comprehensive development for children. We express our heartfelt gratitude to Dr. Paul Dhinakaran, Sister Evangeline Paul, and Auntie Stella Dhinakaran for their unwavering guidance and prayers. A special thank you goes to Brother Samuel Dhinakaran and Dr. Shilpa Dhinakaran for honoring us with their presence this evening. பல்வேறு ஏழை எளிய பெண்கள் வசதி வாய்ப்பு இல்லாததுனால படிக்க முடியாமலும் சுய தொழில் தொடங்க முடியாமலும் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம சீஷா தொண்டு நிறுவனம் தேடி சென்று அவங்களுக்கு இலவசமாக தையல் கலை, ஆரி ஒர்க், அழகு கலை இது போன்ற பயிற்சிகளை வழங்குறாங்க. சொந்த தொழில் தொடங்க விதைப்பண உதவி அளித்தும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க.
நம்ம சீஷா மூலமா சமுதாயத்தில் நலிவுற்ற ஏழை எளிய பெண்களின் முன்னேற்றத்திற்காக தையல் பயிற்சி, ஆரி ஒர்க், அழகு கலை போன்ற திறன் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக கற்றுக் கொடுத்தோம். சொந்த தொழில் தொடங்க விதைப்பண உதவி அளித்தும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி வருகிறது. அதற்கு அடையாளமாக சில காட்சிகள். வணக்கம், என் பேர் அமலா. என்னோடய வீடு அரும்பாக்கத்தில் இருக்குது. நானும் போயிட்டு சீஷா மூலியமாக டைலரிங் கிளாஸ் கற்றுக்க போய் கேட்டேன். அவங்களும் ஃப்ரீயாக தான் சொல்லி தரோம் அப்படி சொன்னாங்க. சரி, நானும் கற்றுக்கணும். 3 மாத கோர்ஸ். அது 3 மாத கோர்ஸும் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் 23-24 டீச்சர்ஸ் மேலே சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு பினோபாமில் ஆரம்பித்து, பெட்டிக்கோட்டில் ஆரம்பித்து, அதுமாதிரி படிப்படியாக எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பெடல் மிஷினில் தான் சொல்லி கொடுத்தாங்க. பெடல் மிஷின் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பவர் மிஷினும், அதுக்கப்புறம் ஐ பவர் மிஷினும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நான் அங்கே போய் தான் கற்றுக்கினேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு கடையும் சின்னதாக பார்த்து வச்சேன். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியுது. ரெகுலர் கஸ்டமர் இப்போ வர ஆரம்பிச்சதுனால என்னோட வருமானமாக கொஞ்சம் இப்போ அதிகமாக ஆரம்பிச்சுது. நானும் சீசாவில் போய் டைலர் கட்டிக்கிறதுனால என்னால் கடை வைக்க முடியும் என்ற நம்பிக்கையும் சீசா தான் கொடுத்துச்சு. நான் இப்போ சீசா மூலயமா நிறைய கற்றுக்கினால இந்த அளவுக்கு கடை வச்சு முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு சீசா தான் மேம் கொடுத்தது. அந்த நம்பிக்கை கொடுத்த சீசாவுக்கும் பால் தினகர் சாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் கலைவாணி. வானகரத்துலேருந்து எங்கள் வீடு இருக்குது. ஏன்னா எனக்கு படிப்பு அறிவு அவ்வளோ இல்லை. அதனால் நான் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என் பொண்ணு பால்வாடியில் போடும்போது பால்வாடி டீச்சர் தான் சொன்னாங்க, எனக்கு வானகரத்தில் டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் போனேன். போகும்போது டைலரிங்க்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இங்கேருந்து நடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து போயிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு எனக்கு. அங்கே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, வீட்டில் இருந்துட்டு இதாச்சும் ஒன்று கற்றுப்போமே அப்படின்ட்டு சீஷா மூலிமா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டுங்களாம் கூட சொல்லியிருக்கேன். கற்றுக்கிட்டேன். ஒரு 8 மாதம் கற்றுக்கிட்டேன். நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. அதே மாதிரியே கற்றுக்கிட்டேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா தைக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. பெடல் மிஷின் சுத்தமாக நிஜமாக எனக்கு தெரியாது. அதில் உட்காந்து எப்படி பாபின்னு சுற்றணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கினேன். நிறைய பேர் வந்தாங்க. என் கூட ஒரு 60 பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாம் தைக்கும் போது இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பால் தினகரன் ஐயாவுடைய மருமகளும் ஷில்பா மேடம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சகோதரர் சாமுவேல் தினகரன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மாலை நேர பாடசாலை இப்பொழுது துவங்கியுள்ளோம். சாமுவேல் தினகரன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பணப்பாக்கத்து கிராமத்திலே இப்படிப்பட்ட ஒரு இலவச டியூஷனை ஆரம்பிக்க இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அருமையான ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமைப்படுத்துவது கல்வியே. ஒரு சமூகத்தின் பின்தங்கிய நிலையை மாற்றி அமைப்பதும் கல்வியே. அத்தகைய கல்வியை கற்பதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் அமைந்து விடுகிறதா? பணமே பிரதானமாகி போன இன்றைய சூழ்நிலையில் படிக்க விருப்பப்பட்டு கால சக்கரத்தால் கட்டுண்டு கிடப்பவர்களுக்கு கை கொடுத்து வருகிறது சீஷா தொண்டு நிறுவனம். இவர்களைப் போன்ற ஏழை குழந்தைகளின் கல்வி கனவினை நிறைவேற்ற நீங்களும் முன் வரலாம். மேலும் விவரங்களுக்கு 9300600600 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வு கொடுப்போம், வாருங்கள் சீஷா மூலமாய். சீஷா டியூஷன் சென்டர்ல படிச்ச 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகையும் வழங்குகின்றனர். முதலாவது பரிசு ரீனா
கடலூரிலிருந்து முதல் பரிசு 507 மார்க் எடுத்துக்கிறாங்க. ஒரு பலத்த கைத்துல கொடுத்தலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீனா, நீங்கள் இங்கே சீஷாவில் படித்து இவ்வளோ உயர்ந்த மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். 12ஆம் வகுப்பு எக்ஸாமா 507 507 மார்க் 600க்கு வாங்கியிருக்கீங்களா? பா, வண்டர்ஃபுல். எப்படி, எந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறீங்க? நாங்களா சார், நாங்கள் வந்து ஒரு கிராமம், சின்ன கிராமம் ஆண்டிப்பாளையன்றதில். அங்கே தான் பக்கத்தில் வந்து சீஷா டியூஷன் சொல்லித்தராங்க. அங்கே நான் 6th-லேருந்து 12th வரைக்குமே படித்தேன். ஏன் உங்களுக்கு இந்த சீஷா லேர்னிங் சென்டர் தேவைப்பட்டுச்சு? அங்கே வந்து நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். அங்கே படித்தவங்க வந்து இப்போ ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க சார். அதனால் நானும் அப்படி போவேன்ட்டு அங்கே போனேன். எனக்கு ஃபஸ்ட்டே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு சார். எப்படி அங்கே படிக்கும் போது எப்படி பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்துச்சு? என்ன ஸ்பெஷல்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது சார். அவங்க வந்து அந்த சீஷா அந்த டியூஷன் சார் வந்து என்னை நல்லா ட்ரெயின் பண்ணார் சார். உங்கள் பேர்? கோபிச்சந்திரன். வெரி குட். அவருக்கும் வாழ்த்துதல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரீனா. ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை பற்றி நினச்சா. இன்னும் நல்லா மேலே உயர்ந்து வாங்க. என்ன கனவு உங்களுக்கு? எனக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். வண்டர்ஃபுல். ஆண்டவர் அதை உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. சீஷா டியூஷன் கூட நானும் இணைஞ்சி அவங்களுக்கு வந்து நான் உதவி செய்வேன். டாக்டர் பால் தினகரன் ஐயா குடும்பத்துக்கும் எங்களோடு இணைஞ்சி எங்களுக்கு உதவி செஞ்ச சாம்பல் அண்ணாவுக்கும் ஷில்பாக்காவுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீஷா அவர்கள் 491 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். +2 சூப்பரான ஒரு மார்க் எடுத்திருக்கிறார். சீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம் சேவை. என்னோட பேர் ஸ்ரீஜா. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மேல்கவர்பட்டிலேருந்து வரேன். சீஷாக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் 491 மார்க்ஸ் எடுத்ததுக்கு காரணமே அவங்க தான். எந்த ஒரு ஃபீஸும் வாங்காமல் இலவசமாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வெறும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மட்டும் சொல்லி தராமல் நிறையா ஹெல்ப்பும் பண்ணாங்க. முக்கியமாக ஸ்கூல் பேக்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, நோட் புக்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க. இதுக்கெல்லாமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செய்வோம் நாம் சேர்ந்தே செய்திடுவோம். சீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம் சேவை செய்வோம். நிர்மல் 465 மார்க். வாழ்வு கொடுப்போம், வழியை திறப்போம். துர்காதேவி 459 பெருங்குடியிலிருந்து வந்திருக்கிறார். தருண் 441 மதிப்பெண். சீஷாவின் இலவச திறன் பயிற்சி வகுப்புகள் மூலமாக பயிற்சிகளை முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்குவதை காணலாம். சீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம் சேவை செய்வோம், நாம் சேர்ந்தே செய்திடுவோம். சீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம் சேவை செய்வோம், நாம் சேர்ந்தே செய்திடுவோம். வாழ்வு கொடுப்போம், வழியை திறப்போம். ஏழை எளியோர் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இளையோர் முதியோர் வாழ்வில் புன்னகை கண்டிடுவோம். சீஷா. மாணவர்களுக்கான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நம்ம சிறப்பு விருந்தினர்கள் கூற கேட்கலாம். அன்பான பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸ் பயிற்சி பெற்ற ஒவ்வொரு பெண்மார், வாலிபர் ஒவ்வொருவரும், இன்னும் சீஷா பங்காளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சீஷா பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று வாழ்த்துகிறேன். இந்த நாள் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்தியா முழுவதும் 15,000 ஏழை பிள்ளைகள் அவர்களை தேர்ந்தெடுத்து விசேஷமாக சீஷானுடைய கற்றல் மையங்களில் படித்து வரும் பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கல்வி உபகரணங்கள் மற்றும் பள்ளி பைகள் இதையெல்லாம் கொடுத்து வழங்குவது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதன் தொடக்கத்தின் விழா இது. இந்த அருமையான நாளன்று இதில் எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சிறிய மகனை, ஜேடன் என்ற ஒரு மகனை 2 மாதத்திற்கு முன் கொடுத்திருக்கிறார். அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ஜேடனுடைய பெயரில் நாங்களும் கூட இந்த
பள்ளி பைகளை கொடுக்கும் இந்த திட்டத்தில் பங்கேற்க ஒரு நன்கொடையை வழங்க விரும்புகிறோம். ஜேடனுடைய பெயரில் கொடுக்க விரும்புகிறோம். அதை சீஷாவுடைய CEO இன்சார்ஜ் அவர்களை பெற்றுக்கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை நாங்கள் கொடுக்கும் பொழுது சீஷா பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் இதில் பெரிய பங்கு எடுத்து எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்களா எல்லாருக்கும் சந்தோஷமாக அந்த ஸ்கூல் கிட் கிடைக்குதுன்ட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து நல்ல விதவிதமான துறையில் மேலே வரணும் என்பது தான் எங்களுடைய ஆசை. ஆண்டவர் ஆசி அருள் உங்கள் மீது இருக்கணும் என்று நாங்கள் வாழ்த்தி இதை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறோம். நல்லா உயர்ந்து வரணும், சரியா? நல்லா படிக்கணும், நல்லா மேலே வரணும், அதுதான் எங்கள் ஆசை. சரி, காட் பிளஸ் யூ. ஏழை குழந்தைங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில் புது துணியே போட்டதில்லை. இவங்கள போல உள்ள பல குழந்தைங்க புது துணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் தினேஷ். மற்ற பசங்களா போல் புது துணி போடணுன்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அப்பா இல்லை வாங்கி தரது. எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு வருவோம். புது ட்ரெஸ் நான் கேட்டோன்னே எங்கள் அம்மா புது ட்ரெஸ் வாங்கி தரதுலாம் காசு இல்லைடா, பழைய ட்ரெஸ் இருக்குது அது போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் பழைய ட்ரெஸ் போட்டுனாக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க. நான் பழைய துணி போடுறதால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை உதவக்கூடிய ஒருத்தர். இவங்கள போல உள்ள பல குழந்தைகளை கண்டறிஞ்சு உதவி செய்யற வழிய சீஷா தொண்டு நிறுவனம் அறியும். ஆனா உங்க உதவி இல்லாம எங்களால இதை செய்ய முடியாது. 500 ரூபாய்ங்கிற சிறிய தொகையால நீங்க ஒரு குழந்தைக்கு புது துணியை வழங்க முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 04466660000 என்ற எண்ணை அழையுங்கள். வாழ்வு கொடுப்போம் வாங்க, சீஷா மூலமா. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பள்ளிப்பைகளை வழங்குவதை காணலாம். SSK டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியா முழுவதும் 15,000 ஏழை குழந்தைகளுக்கு சீஷா பள்ளிப்பைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா சீஷா ஸ்கூல் கிட் நிகழ்ச்சியை இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இந்தியா முழுவதும் 15,000 குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல் கிட் வழங்கப்படுகிறது. வழியை திறப்போம், ஏழை எளியோர் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், இளையோர் முதியோர் வாழ்வில் புன்னகை கண்டிடுவோம். சீஷா என்போம் புது வாழ்வின் ஆரம்பம், சேவை செய்வோம் நாம் சேர்ந்தே செய்திடுவோம். கல்வி கொடுப்போம், கண்ணீர் துடைப்போம், உணவும் உடையும் தந்து உயிர்களை காப்போம். முதியோர் மகிழ இல்லங்கள் அமைப்போம், மகளிர் வாழ புது வழிகள் செய்வோம். வானம் பார்த்த கூரை இனி ஏழை வாழ்வில் இல்லை, சின்ன சின்ன தொண்டு செய்வோம். சிட்டுக்குருவி போல சிறகடித்து பறக்க சீஷா என்றும் உங்கள் தோழன். வாழ்க்கை வணக்கம், என் பெயர் ஹரிஹரன். காட்டுப்பக்கம் சீஷா டியூஷன் சென்டரில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வருஷம் எனக்கு பேகு கொடுத்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் உள்ள திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா நான் பேகு கேட்டேன், வாங்கி தரல. அதனால் சீஷா மூலிமா எனக்கு பேகு தந்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி. பால் தினகரன் ஐயாக்கு ரொம்ப நன்றி. என் பேர் இசை நீலா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சீஷா மூலிமா பேக் கிடச்சது ஹாப்பி. சீஷா பேக்கில் கிரேயான்ஸ் இருந்துச்சு, வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் பால் தினகரன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. என் பெயர் சஞ்சனா ஸ்ரீ.
நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் காட்டுப்பக்கம் சீசா டியூஷன் சென்டரில் படிக்கிறேன். எங்கள் அப்பா பெயிண்டர் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க. சீசா மூலிமா எனக்கு பேக் கிடச்சிருக்கு. வாட்டர் கேன், டிஃபன் பாக்ஸ், ஸ்கெட்சு, க்ரையான்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். சீசாவுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் பால் தினகரனுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி. நான் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோடய அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே சீசா டியூஷனில் படிக்கிறேன். அதனால் எனக்கு வருஷம் வருஷம் பேக் கிடைக்குது. என்ன மாதிரி ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத பசங்க எல்லாம் சீஷா டியூஷன் சென்டரில் ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ஷீஷா. டாக்டர் பால் தினகர் அங்கிளுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சீஷாவின் அரங்காவலர் டாக்டர் ஷில்பா சாமுவேல் தினகரன் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு? திறந்து பார்த்துட்டிங்களா உள்ளே என்ன இருக்குன்ட்டு? ஓகே. ஸோ சீஷா குடும்பத்தினர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் நம்ம பார்த்தோம். அவ்வளோ அக்காம்ப்ளிஷ் பண்ணி அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நான் இவ்வளோ மார்க் வாங்குவேனா அப்படின்ட்டு. ஆனாலுமே அதுக்கு நம்ம சீஷா லேர்னிங் சென்டர் மூலமாக படித்து அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம டெய்லரிங், ஆரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அக்காம்ப்ளிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைய பேர் நான் மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஐயோ மேடம், நான் வீட்டை விட்டு வெளியே கூட வந்ததில்லை, ஆனால் இப்போ நான் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு. ஸோ எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் தான். இதோடு நீங்கள் முடிச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மேலும் யூ ஹாவ் டு கோ ஹையர் அண்ட் ஹையர். அதே மாதிரி நம்ம டேலி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுமே பார்க்குறது எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இது எல்லாமே எதனால் நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே நீங்கள் உண்மையாக உழைச்சதுனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ பிள்ளைங்களா, நீங்கள் எல்லாருமே அவங்களெல்லாம் பார்த்தீங்க, அவங்கள மாதிரி ஆனோன்ட்டு ஆசைப்படுறீங்களா? எனக்குமே இவ்வளோ மதிப்பெண்கள் வரணும் அப்படின்ட்டு யாருக்காவது அந்த மாதிரி ஆசை இருக்கா? இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் நீங்களுமே உண்மையாக உழைக்கும் போது கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸோ இப்படி உண்மையாக உழைக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் ஆசீர்வாதத்தை தருவார். இப்படி உண்மையாக உழைக்கும் போது அதுக்கும் மேலே காட் வில் கிவ் யூ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் இது முடிச்சிட்டோமே, 10th 12th படித்து முடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறத விட அதுக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். ஸோ அதுக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கும் மேலே யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஹாவ் டு அக்காம்ப்ளிஷ் மச். ஸோ பிள்ளைங்களா, நீங்களுமே அந்த அக்கா அண்ணா பார்த்தீங்க ஸ்டேஜில் அவ்வளோ பெருமையாக நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன், எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களுமே உண்மையாக உழைச்ச கடவுள் உங்களுக்கு பெரிய மதிப்பெண்களை கொடுப்பார். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? யாருக்கெல்லாம் சார்ல்ஸ் பிரதர் கேட்டாங்க போலீஸ் ஆகணுன்ட்டு ஆசை அப்படின்ட்டு, எத்தனையோ பேர் கை தூக்குனீங்களே. அதே மாதிரி நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கடவுள் உங்களையும் போலீஸாக உயர்த்துவார். இப்படி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி மக்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ சீஷா மூலமாக நீங்கள் என்னெல்லாம் முடியுமோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அதையும் மேலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஸோ சீஷாவோட நம்மளுடைய லைனே வாழ்வு கொடுப்போம் வாருங்கள். ஸோ நீங்களுமே பெரியவங்களாய் மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். டெய்லரிங் முடிச்சு, ஆரி முடிச்சு, நீங்களும் படித்து முடித்ததுக்கப்புறம் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மற்றவங்க எல்லாருக்குமே, எளியோர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த சீஷா மூலமாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லோரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். திருப்பி அடுத்த தடவை பார்க்கலாம். சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் டாக்டர் பால் தினகரன் அவர்களுடைய தரிசனத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம், அதன் மூலம் 22 வருஷம் சேவித்து வருகிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள், பெண்மார், விசேஷமாக அதுலேயும் விதவைகள் மற்றும் முதியோர்கள் என்று விதவிதமான ஜனங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சேவித்து வருகிறோம்.
விதவிதமான சேவைகள் அவர்களுக்கு செய்து வரும். இதுவரையிலும் விதவிதமான பயிற்சிகளை பெண்களுக்கு கொடுத்து சிறு பிள்ளைகளுக்கு படிக்கும்படி கற்றல் மையங்களை நாங்கள் அமைத்து வந்திருக்கிறோம். 50 கற்றல் மையங்களை தேசத்தின் விதவிதமான பகுதிகளில் அமைத்து வந்திருக்கிறோம். அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் அருமையாக படித்து மேலே வந்து அதிகமான மதிப்பெண்கள் வாங்கி அவங்க இன்று மேல் நிலைமைக்கு வந்திருக்கிறது. பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி நல்லா படிக்கணும்னு சொல்லும்படி ஸ்கூல் கிட்ஸ் வழங்கி புது ஆடைகளை ஒவ்வொரு வருஷமும் வழங்கி உற்சாகப்படுத்தி வருகிறோம். அவர்கள் ஆண்டவர் ஆசையினால் அருமையாக இப்படி முதியோர்களுக்கு சேவிக்கும் திட்டம் மற்றும் புயலினால் அடிக்கப்பட்ட இடங்களில் வீடுகளை கட்டி கொடுக்கும் திட்டம், இப்படி என்று சீஷாவில் நன்கொடை கொடுத்து தாங்கி வரும் பங்காளர்கள் மூலமாக, சீஷா பணியாளர்கள் மூலமாக திட்டங்களை தீட்டி ஜனங்களுக்கு நல்லதை செய்து வருகிறோம். இதே போல இன்னும் எவ்வளோ செய்யும்படி, இந்த பணியும் பெரிதாகும்படியும் சரி, புது புது திட்டங்களை செய்யும்படியாகவும், முக்கியமாக ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழ்வாதாரம் பெற்று அவர்கள் உயர மற்றும் அவர்களும் பிறருக்கு உதவியாளர்களாக மாற, பிறரை உற்சாகப்படுத்துபவர்களாகவும் அவர்கள் உயர்ந்து தலைவர்களாக தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் மாற நாங்கள் சவாலிட்டு அவர்களை நடத்தி வருகிறோம். இப்படி விதவிதமான பகுதிகளில் நடந்து வருகிறது. விதவிதமான மொழியினர், பாஷைக்காரர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் சேவித்து வருகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகிறோம். டீம் மெம்பர்ஸும் ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் உற்சாகத்தோடு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடே சேவித்து வருகிறார்கள். எத்தனையோ வாலண்டியர்ஸ் சேவித்து வருகிறார்கள். அவர்கள் பெரிய பாக்கியமான சீஷாவிற்கு இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது முடிவல்ல, தொடக்கம். வாழ்வு கொடுக்கும் சீஷா நிறுவனத்தோடு இணைந்து நாமும் உதவிட பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.